தெளிவாக இப்போ நீங்க எதுவுமே இல்லைங்கிறீங்க. அப்படி ஒரு அவர் பேச்சு ரொம்ப நியாயமாக மிக சரியா இருந்துச்சுன்னா, ஆராசா உடனடியாக மறுநாள் செய்தியாளர் சந்திச்சு அவருடைய வேர்ட் பை வேர்டா வந்து முதலமைச்சர் பேசின விஷயத்துக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு முதலமைச்சர் வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லி ஆராசா, நீங்க அவருடைய பேட்டியை கூட பார்த்துருக்கீங்க, ரொம்ப கடுமையான இல்ல ராசா தான் அந்த கட்சிக்கு தலைமை தாங்கணும்னு அவருக்கு ஒரு ஆவல் இருக்கு. ஆராசாவுக்கு திமுக தலைவர் ஆகணும்னு ஆசை இருக்கு. அதுக்கு திமுகவிலே சில பேர் தயாராயிட்டாங்க, அந்த இடத்துக்கு ராஜாவை கொண்டு வரணும். இது புதுசா நீங்க சொல்றது உங்களுக்கு புதுசா தெரியும். அங்க ஒரு கோல்டு வார் நடந்துட்டு இருக்கு. அதனால ராஜா ஆட்சிக்கு வந்து ஒரு திங்கள் கூட ஆகாத ஒரு தலைவர் மீது கடுமையான விமர்சனங்களை வைப்பது, அந்த இடத்தை நோக்கி பயணிப்பதற்கு இதை எங்கள் விஜயை அவர் பயன்படுத்திக் கொள்கிறார். அவர் திடீர்னு வந்து சொல்லல சார், பர்பஸா வந்து ஒரு பேட்டி கொடுக்காருன்னா பரவாயில்ல. திருச்சியில திரு விஜய் பேசினதற்கு திமுக சார்பில் அவர் பதிலடி கொடுக்கிறார். இதுல அவருக்கு என்ன உள்நோக்கம் இருந்துரும்? நீங்க திருச்சியில ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பதில் சொல்லிப்பாரு. அவர் நோக்கம் தான் பெரிய ஆளாகணும், அவ்வளவுதான். அதை தாண்டி ஒண்ணும் இல்லை. ஒண்ணு